ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குமரி மாவட்டமில் தாளக்குடி அப்படின்ற ஊரில் இருக்க முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலில் வராகி அம்மனும் இருக்காங்க. இங்கே இருக்க வராகி அம்மன் தான் குமரி மாவட்டத்திலே ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொல்லப்படுது. வாங்க முழு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயில் தாளக்குடியில் இருக்க ஔவையார் அம்மன் கோயிலோட பேக் சைடு தோவால சானல் கரையை தாண்டி வந்தால் இருக்குங்க. இங்கே பைக்கெல்லாம் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது வழியாக நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிடலாம். வாங்க உள்ளே போவோம். ஸோ மலைக்கு மேலே தான் கோயில் இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. எல்லா ஸ்டெப்புக்குமே வந்து ஒரு பேர் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பான்சர் பண்ணவங்களுடைய பேர்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எந்த ஊர் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஸ்பான்சருடைய பேரும் ஒரு படியிலையுமே ஒரு பேர் தான். எல்லாம் ஒரே பேர் இல்லை, வேறு வேறு பேர் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோருடைய பேரும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அப்படின்னு வரிசையாக எல்லா படியிலையுமே போட்டிருக்காங்க பாருங்கள். வேறு லெவல். ஸோ ஒரு 30-40 படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏறி போய் பார்ப்போம் வேறையும் படிகள் இருக்கா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கோயில் வந்து இந்த சைடு லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஊரோட அழகையும் பார்த்துட்டு அப்படி ரசிச்சுட்டு ஏறலாம். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஓரளவு இந்த மாதிரி மலை ஏறி பார்த்தா தென்னை மரம் ஃபஸ்ட்டு தெரியும். அப்புறம் இப்போ நம்ம ஆரலமலை ஏரியா பக்கத்தில் இருக்கிறனால ஸோ அங்கே பாருங்கள், விண்டு மில்லாம் தெரியுது. சுற்றி பாருங்கள், வேறு லெவல். ஸோ கரண்ட் லைனும் எடுத்துருக்காங்க மலை மேலே. ஸோ இது ஒரு படி இருக்குது, அது முடிச்சுட்டு ஒரு பாறை மேலே போகிறோம். ஸோ அதுக்கப்புறமாட்டும் படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்கேயும் ஒரு கோயில் இருக்குங்க, வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த கோயிலை பார்த்து இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. இது முருகர் மாதிரி இல்லை. ஸோ மேலே போய் வீடியோ எடுக்கலாமான்னு தெரில, போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கோயிலை பார்த்து வந்து இந்த கோயில் இருக்குது ஆக்சுவலாக. வாங்க இனி நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு மேலே போகலாம். அப்படியா, 6 மணிக்கா? ஸோ கைஸ், 6 மணிக்கு தான் வந்து நட திறப்பாங்களாம். ஸோ இதுதான் கோயில். கோயிலோட மலை ஏறி வந்தோடனே ஆர்ச்சை பாருங்கள். ஸோ முருகருடைய சிலை, ஸோ ஒரு மயில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஒரு கேட்டு போட்டு அருமையாக வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா உட்காரத்துக்கும் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. அப்படியே உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கலாம். ஸோ கைஸ், நட திறந்தோன்னே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம போய் பார்க்கலாம் உள்ள. ஸோ வாங்க. ஸோ கோயில் வந்து இதுதான், அருள் தரும் ஸ்ரீ குமர குருபரன் திருக்கோயில். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அங்கேயும் மயில் மேலே முருகன் அமர்ந்து வந்து ஊரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள். ஸோ நட சாத்தி இருக்குங்க. ஸோ இதுதான் கோயில். டேட்டு மாற்றாமல் இருக்குது. ஸோ மணி 3:15 ஆச்சு. வெளியே வந்து ஒரு பிளேயர் சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சிவலிங்கம் வந்து இருக்குது. இங்கே மயில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க மக்களே, கோயிலுடைய இடது பக்கம் வலது பக்கம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது, லாக்கர் ரூம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுலேருந்து எடுக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பேக்கில் வந்து
இதாங்க இருக்குது. இங்கே வந்து ஒரு கன்னிமூல கணபதி உடைய ஒரு கோயில் இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். இது வந்து கிருஷ்ணர் மாதிரி இருக்குது, கையில் அந்த சக்கரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பால ஹனுமான் வச்சுருக்காங்க, செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். ஸோ ஆமாம், ஸோ பாருங்கள், ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஸோ புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கட்டி இன்னும் வேலை முடியலை. ஸோ இது இனி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இனி தான் இது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே வந்தோன்னா மாட்டு சாணம் வந்து காய வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ செம. ஸோ இந்த சைடு வழியாக போய் பார்க்கலாம். ஸோ மலைக்கு பின்னால் ஓகே செங்கல் சுள்ளை இருக்குங்க. ஸோ மலையோட பின்னால் வந்தோன்னா அந்த செங்கச்சுள்ளை இருக்குது. ஸோ இந்த ஊரில் வந்து செண்பராமன் புதூரில் வந்து ஃபுல்லாகவே செங்கச்சுள்ளை இருக்கும், நம்ம தெரிஞ்சது தான். ஸோ பாருங்கள், பின்னால் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கேயும் இடம் இருக்குது. ஸோ இங்கே நெல்லிமூடு ஔவையாரம்மன் அப்படின்ற இந்த கோயில் இருக்குது. ஸோ பாருங்கள், அப்புறம் இங்கே பாருங்கள், புல்லுக்கட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. மாடு எதுவும் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இங்கே போனோன்னா அடுத்த ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அம்மன் கோயில் இருக்குது. உள்ளே போகலாம். ஸோ பாருங்க மக்களே, நம்ம கூடயே இந்த நாய்கள் வருது. ஸோ அம்மன் கோயிலை பாருங்கள். ஸோ மக்களே, அந்த ஒரு முருகன் கோயிலுக்குள்ளே உள்ளே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ நானே எதிர்பார்க்கல. நான் அங்கே வெளியே வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் உள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ நிறைய இடம் இருக்குது கோயிலுக்கு, எக்கச்சக்க கோயில் இருக்குது உள்ளே. இங்கே பாருங்கள், ஸ்ரீ மகாசக்தி வராகி அப்படின்ற இந்த வராகியோட கோயிலும் இருக்குது. ஸோ பூட்டி போட்டிருக்காங்க. 6 மணிக்கு தான் வந்து திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வராகி அம்மனுடைய அந்த மூல மந்திரம் வந்து இது எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ கோயில் வந்து உள்ளே வந்தால் நிறைய கோயில் இருக்குங்க, செம. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. ஸோ அது அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு பாறையே வந்து அப்படி சிவலிங்கம் மாதிரி இருக்குது. ஸோ அதை அருமையாக வந்து அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது போக இன்னும் மேலே கோயில் இருக்குங்க, வாங்க அதையும் போய் பார்க்கலாம் என்ன கோயில் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேயும் படம் போட்டிருக்காங்க, இந்த படி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீ நாகக்கன்னி அப்படின்ற இந்த கோயில் உள்ளே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது இதுதாங்க. ஸோ இந்த இதாங்க வாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோடி நமக்கு வந்து கோயில் வந்து முடியுதுங்க. ஸோ அங்கே ஆரம்பித்து அந்த முருகன் கோயிலேருந்து ஆரம்பித்து நிறைய கோயிலை நம்ம பார்த்துட்டு இப்போ எண்டில் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஊரெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மலையோட எண்டு வந்து இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து இறங்கி போகிறது மாதிரியான பாதை தான் இருக்குது. ஸோ செமையான ஒரு கோயிலுங்க. காய்ஸ் சொடுக்கு செடி இருக்குது, விடுங்க ப்ரோ. சொடக்கூடும் விட தெரியாது, மறந்து எனக்கு சின்ன வயசுல விட்டது. சும்மா அமுக்குனா வராதா? அப்படி இல்லை, அது வாயில வச்சு விடணும். அப்படியா? இந்த இருக்குல்ல, ஆமாம், இதான் மெயின் கா. இது வந்து அது திறந்துட்டு இதை வச்சு வாயில வச்சு இப்படி விட்டு இப்படி விடுவோம். அது வந்து சின்ன வயசுல விட்டது, அது ஞாபகம் இல்லை இப்போ இப்படி ஒன்று. ஆனா செடி பார்த்த உடனே ஞாபகம் தான் இருக்கு. ஓ காய்ஸ் சொடுக்கு செடி இருக்கு, வந்தா விட்டு பாருங்க. அந்த விடத்துக்கான ப்ரொசீஜர் வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. சின்ன வயசுல விட்டது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நமக்கு மனசு இல்லை. வராகி அம்மன் கோயிலோடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர்ச்சிகளும் வந்து கெட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓ செமங்க கைஸ். இந்த வராகி அம்மன் கோயிலோடைய ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நாகர் சிலை வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த நம்ம நாகராஜ கோயிலெல்லாம் பண்ணுவாங்கள்ல, பால் விடுறது மஞ்சள் இது போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இங்கேயும் ஒரு ஸ்ரீ நாகராஜருக்கு ஒரு சிலையும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ நாகராஜர். ஓகே, ஸோ இன்னமும் இருக்குங்க. ஸோ கோயில் உள்ளே வந்தால் மலை ஃபுல்லாகவே கோயில், நிறைய கோயில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு முனிவருடைய இது வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்தது ஸ்ரீ நீலகண்டருடைய இது வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி. ஸோ ஸ்ரீ கைலாசநாதருடைய இது வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். ஸ்ரீ பாலகம்பிகை, ஸ்ரீ விஸ்வாமித்ரர். ஸோ யாரும் அங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே ஓகே, யாரோ இங்கே இருக்குது. எல்லாமே பாறைக்குள்ளதாங்க இந்த கோயில் எல்லாமே இருக்குது. எல்லாமே பாறைக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த வராகி அம்மன் கோயிலேருந்து ரைட் சைடில் போகும்போதும் நிறைய கோயில் இருக்குது. அதோட கோயிலோடைய பின்பக்கம், அதாவது இதுதான் வராகி அம்மன் கோயில். ஸோ அதோட பின்பக்கம் நம்ம இந்த வழியாக வந்தால், ஸோ இந்த கோயிலெல்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன சின்ன கோயில்கள் எல்லாமும் இங்கே இருக்குங்க. ஸோ வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்ரீ பாலாம்பிகை நேரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோயில் வந்து இதில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் பாருங்கள், ஆர் அப்படின்னு போட்டு ஸ்ரீ விஸ்வாமித்ரர்னு போட்டிருக்கிறது தான் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸ்ரீ பாலாம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிறது மாதிரி காட்டியிருக்காங்க, உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாறைக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீ பாலாம்பிகையோடைய இந்த கோயில் வந்து இந்த பாறைக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஆள் கூட போக முடியாத அளவுக்கான ஒரு பாறை மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து தியானம் மாதிரி எதுவும் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் ஆள் நடந்து போகிற பாதை மாதிரி இல்லை, ரொம்ப டார்க்காக இருக்குது. ஆனால் உள்ளே வந்தோம்னா செம கூலிங்க. ஸோ ஃபுல் பாறைக்குள்ளாடி இந்த கோயில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. வந்தால் கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வராகி அம்மனுடைய அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தருடைய அந்த இது வச்சுருக்காங்க கோயில். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ கோரக்கர் சித்தருடைய அந்த சிலை வந்து வச்சுருக்காங்க. இது நம்ம அழகாக ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த சுசீந்திரம் பக்கத்தில் கொரண்டி அப்படின்ற இடத்துல வந்து நம்ம பார்த்துருந்தோம் அந்த கோயிலை பற்றி. ஸோ இங்கே வந்து அந்த கோரக்கர் சித்தருடைய கோயிலும் வச்சுருக்காங்க. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் எங்கள் அன்பே. பாருங்க, ஃபுட்டு போட போகிறாங்க, பிஸ்கட். ஸோ மக்களே, கோயிலுடைய பூசாரி அவங்க இருக்காங்க. ஸோ கோயில் பற்றின முழு தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லி எப்போ வந்து கோயில் ஓப்பனிங் டைம், அப்புறம் மாதம் மாதம் என்னென்ன விழாக்கள் நடக்கும், என்ன அதை எல்லா தகவலையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. கோயிலில் வந்து மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு விசேஷம் காலையில் 8 to 10 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நித்திய பூஜை வந்து காலையில் 8 to 10 முருகப்பெருமானுக்கும். வாராகி அம்மன் கோயில் வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இது ஒரு இது
இந்த டைமுக்கு உள்ளது. ஓகே அதுக்கப்புறம் வந்து மாசத்துல வந்து பிரதோஷம் 2 பிரதோஷம் சிவபெருமானுக்கு இங்கே விசேஷமா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பஞ்சமி 2 மாசத்துக்கு 2 பஞ்சமி வந்து வாராகியம்மனுக்கு விசேஷமா இருக்கும். பஞ்சமி டைம்ல. ஆமா, பஞ்சமி அன்னைக்கு. ஓகே ஓகே. இந்த கோயில் வந்து பஞ்சமி திதி ஸ்தலம். வாராகியம்மனுக்கு இங்கே ஸ்பெஷல். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ரொம்ப விசேஷமான வாராகியம்மன் கோயில் இதுதான். ஓகே சூப்பர். அடுத்தது இந்த காளியம்மனுக்கு வந்து அமாவாசை விசேஷமா இருக்கும். ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு ஓகே. அகத்திய பெருமானுக்கு, கோரக்கருக்கு, நாகருக்கு எல்லாம் விசேஷமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து கோபூஜை நடக்கும். அப்படின்னா பசுக்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் விசேஷமா இருக்கும். ஓகே. இப்படி என்ன மாத விசேஷங்கள் இத்தனை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பான விசேஷம் வந்து திருகார்த்தியல். ஓகே. கார்த்திகை. ஆமாம், கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப இங்கே விசேஷமா இருக்கும். ஓகே 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 ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. ஓகே ஓகே. ஆமாம், இதுதான் இங்கே உள்ள விசேஷங்கள். ஓகே ஓகே. சரி ஐயா, ரொம்ப நன்றி. ஸோ மக்கள், இந்த கோயிலை பற்றின முழு தகவல் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.